எஸ்எல் குழுமத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரான டாக்டர் சுபாஷ் சந்திராவின் தந்தை நந்த் கிஷோர் கோயங்கா காலமானதற்கு பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமான இரங்கல் கடிதம் எழுதியுள்ளார். சமூக சேவையாளர், தன்னலமற்ற தொண்டர் மற்றும் அர்ப்பணிப்பாளராக போற்றப்பட்ட மதிப்புக்குரிய நந்த் கிஷோர் கோயங்கா ஜூலை 13ஆம் தேதி இயற்கை எய்தினார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் மோடி எழுதிய கடிதத்தில் தொழில் மரபுகளை வலுப்படுத்தியதோடு சமூகத்தின் மீதான பொறுப்பையும் நேர்மையுடன் நிறைவேற்றியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் RSS என்ற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் அவர் ஆற்றிய சேவை, அமைப்பு திறன் மற்றும் தேசமே முதன்மை என்ற கொள்கையை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த விதம் எளிமை மற்றும் பொதுநல சேவைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நந்த் கிஷோர் கோயங்கா உடலால் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர் கடைபிடித்த உயரிய மதிப்புகளும் வாழ்க்கை நெறிகளும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் வருங்கால தலைமுறையினருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் என பிரதமர் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். 1930ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி பிறந்த நந்த் கிஷோர் கோயங்கா தொழில் நிர்வாகத்தில் ஈடுபடாமல் சமூக மாற்றத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் உள்ள அக்ரோஹா தாமின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியதுடன் பசு பாதுகாப்பு, சமூக நல்லிணக்கம் மற்றும் குறிப்பாக பெண் குழந்தைகளின் கல்விக்காக பல்வேறு உதவிகளை வழங்கியுள்ளார். அவரது மகன் டாக்டர் சுபாஷ் சந்திரா எஸ்எல் குழுமத்தை நிறுவி ஜீ நிறுவனத்தை இந்தியாவின் முன்னணி ஊடக மற்றும் பொழுதுபோக்கு நிறுவனங்களில் ஒன்றாக வளர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நந்த் கிஷோர் கோயங்காவின் உடல் தற்போது மும்பை மரைன் டிரைவில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அரசியல், தொழில் மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்த பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஜூலை 15ஆம் தேதி ஹரியானா மாநிலம் ஹிசாரில் உள்ள அக்ரோஹா தாமில் இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது.